அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பாக தற்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 மாவட்டங்களில் பனி மூட்டம் அதிகரிக்கும், குறிப்பாக வானிலை ஆய்வு மையம் அலர்ட் சொல்லியிருக்காங்க. இது தென் தமிழகத்தில் மீண்டும் மழை கொட்டுமா அப்படின்னு தான் கேள்வி நமக்கு எழுந்திருக்குது. ஸோ இது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு கனமழை இருக்க போய் தான் இந்த செய்தி குரூப்பில் பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிற மக்களே. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. அப்போ நான் சொல்கிற தகவல்ன்ட்டு உங்களுக்கு வந்து 3 மெசேஜ். இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த செய்தி குரூப்பில் என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழகத்தில் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் குறிப்பாக நாளை அதிகாலை பனிமூட்டம் நிலவும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்காங்க. ஸோ இது போன்று பார்த்தீங்கன்னா வரும் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அன்றிலிருந்து 3ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சொல்ல வராங்க. இது குறிப்பாக தென் தமிழகம், கடலோர மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை கொடுக்கக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க மக்களே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை விடைபெற்ற போதிலும் அவ்வப்போது பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருகிறதாக நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கடலோரம் மற்றும் அதனுடைய டெல்டா மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் பெய்த மழையால் நெற்பயிர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா பனிமூட்டம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதன் பின்னர் பார்த்திங்கன்னா கடந்த 2 நாட்களாக வறண்ட வானிலையே நிலவி வருகிறதாகவும், நேற்று நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் குறிப்பாக ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ததாகவும் சொல்கிறாங்க மக்களே. ஸோ இந்த நிலையில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் அதிகரிக்கும் என 11 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த மாவட்டங்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ வந்துக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. வீடியோவை பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ பாருங்கள். ஸோ அதை பொறுத்த மட்டும் இன்றும் நாளையும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும். அதாவது பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டம் சொல்லியிருக்காங்கன்னா, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே. அதாவது பார்த்திங்கன்னா ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர் மாவட்டங்களில் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க மக்களே. ஸோ தென் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பா அப்படின்னு கேட்க போனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க 1ஆம் தேதி அதாவது தென் தமிழகம், கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ 2ஆம் தேதி, 3ஆம் தேதிலாம் அந்த வாக்கில் பார்த்திங்கன்னா ஒரு மிதமான ஒரு மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட தமிழகம் குறிப்பாக வட தமிழகம் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலையும் நிலவக்கூடும் அப்படின்ட்டும் இன்னொரு தகவலையும் சொல்லியிருக்காங்க மக்களே. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மக்களே. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.